என் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு வீணா லக்ஷ்மி நாராயண் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறவளுக்கும் நான் வெல்கம் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். ரோல்டு ஓட்ஸ் கேள்விப்பட்டிருக்கணும். நீங்கள் ரோல்டு ஓட்ஸ் உப்புமா செஞ்சு காட்ட போகிறேன். இது ஹை ஃபைபர் இருக்கிறப்படுத்த ஒரு சீரியல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டாக்கா உடம்பு எடையை குறைக்கலாம், பிபி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், சுகர் லெவலு ஸ்பைக் ஆகாதபடி பார்த்துக்கும். இது ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், உதிரியாக ஆகும். முதல்ல தேவைப்படுற அவ்வளோ ரோல்டு ஓட்ஸை நல்லா வறுத்துட்டு பொன்னரமாக ஆற வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூனு நான் கடலை எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிஞ்ச உடனே 1-2 வெங்காயத்தை பொடியை நெருக்கி சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கூட ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமா தக்காளி பின்ன கேரட்டு 1-2 எடுத்துட்டுருக்கேன். அதுவும் அவ்வளோதான் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து வதக்கியிருக்கேன். தக்காளி சாஃப்ட் ஆன உடனே பீன்ஸ், பட்டாணி 2 சேர்த்துருக்கேன். இதே சேர்க்கணும் அதே சேர்க்கணும்னு இல்லை, எந்த கறிக்காய் வேணுமானாலும் சேர்த்துக்கலாம். தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க, சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். அப்புறமா ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா இந்த ஓட்ஸு நிறைய தண்ணி ஈர்த்துக்க மாட்டாது. கொஞ்சோண்டு தான் தண்ணி சேர்க்கணும். 1 கப்பு ஓட்ஸுக்கு 1 கப் தண்ணின்ட்டு அளவு. அப்புறம் நல்லா வறுத்துட்டு ஓட்ஸை சேர்த்துட்டு தட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. ரொம்ப ட்ரைன்ட்டு உங்களுக்கு தோணித்துன்னா தண்ணி தொளிச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷம் தட்டு மூடி வேக வச்சாக்கா சூப்பராக சாஃப்டாக உதிரியாக ரோல்டு ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடும். பாருங்க, நான் உங்களுக்கு கிளறி காட்டுறேன் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு. டேஸ்ட் கூட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை நல்லா அலம்பிட்டு ஃபைனாக சாப் பண்ணி சேருங்க. இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா தேங்காய் பூ கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் டயட் பர்பஸுக்கு பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். சேர்த்தாக்கா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ சுடுசுடாக ஆவி பறக்க ரோல்டு ஓட்ஸ் உப்புமாவை சர்வ் பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பாய்.